சொல்லி கொடுக்கறதுக்கு வீட்டுல நீங்க அவனுக்கு சொல்லி கொடுக்கன்னு சொன்னா அதை அரேஞ்ச் பண்றது, பாட்டு கூத்து கும்மாளம் இதெல்லாம் அரேஞ்ச் பண்றது. ஆனா அதே பிள்ளைய பள்ளிக்கு அனுப்பணும்னு எத்தனை பெற்றோர்கள் நினைச்சிருக்கோம்? இந்த பள்ளி, இதே பள்ளியில 3 நபர்கள் தான் மாணவர்கள் பருவத்தில் இருக்காங்க. எத்தனை பேர்? 3 நபர்கள் தான் இவங்க படிச்சுட்டு இருக்காங்க, ஓடிட்டு இருக்காங்க. நம்முடைய நிலைமை அப்படி இருக்குங்க. ஏன்னா நாம எப்படி இருக்கோம் அப்படின்னா, இந்த குழந்தைகள் வளர்ப்பதில் பொதுவாக இருந்து கொண்டு இருக்கோம். நம்முடைய சிந்தனைகள் எங்க இருக்கு? டிவி சீரியல்ல இருக்கு, இன்ஸ்டாகிராம்ல இருக்கு, என்ன ரீல்ஸ்ல இருக்குது. ஒவ்வொரு தாய் தந்தையர்களும் பொறுப்பாளிகள் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்றாங்க. உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர் ஆவார், தன் பொறுப்புக்கு உட்பட்டதை பற்றி அவர் விசாரிக்கப்படுவார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களா இல்லைங்களாங்க? நம்ம தெரிஞ்சிருக்கோம்ல, படிச்சு பார்த்திருக்கோம்ல ஹதீஸ்ல. அப்ப படிக்கிற நம்ம என்ன செய்யணும்? அந்த பிள்ளைய சரியான முறையை வளர்க்கிறவர்களாக இருக்கணும். ஆனா இப்ப உள்ள காலகட்டத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய ஒரு குறிப்பே இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த குழந்தைகள் இப்படிலாம் வளர